நான் ஒரு 4 வருஷமா இந்த கோயிலுக்கு வரேன். என் பேர் கயல்விழி. நான் இந்த ஊர்ல தான் 14 வருஷமா இருக்கேன். இதுலயே பக்கத்து தெருவுல தான் இருக்கேன். ஆனா பக்கத்து தெருவுல இருந்தும் எனக்கு இந்த அம்மாவோட மகிமை தெரியறதுக்கு 4 வருஷமா தான் நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன். எங்க குலதெய்வம் கோயில்ல இங்க பக்கத்துல ஒரு காளி இருக்காங்க. அந்த சாமிய போய் கும்பிடுங்கன்னு என் பையனுக்காண்டி தான் வர ஆரம்பிச்சேன். வந்து இங்க எப்பல்லாம் நான் வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து விளக்கு போட ஆரம்பிச்சேனோ, என் குடும்பத்துல நெறையவே மாற்றம். என் தொழில்ல மாற்றம், என்னோட குடும்பத்துல மாற்றம். நாங்க நல்லா வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு போனோம். இந்த சாமிய நீங்க கும்பிட ஆரம்பிச்சீங்கனாலே, தத்துரமா அந்த அம்மா உங்க வீட்டுக்கே வந்து நன்மைகள நெறைய குடுப்பா. நீங்க எத பத்தியுமே கவலையே பட வேணாம். நம்பி இருந்தவங்கள கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நான் சொல்லி என் குடும்பத்திலேருந்து என் தம்பி, எங்க அம்மா, எங்க அப்பா, என் குடும்பத்தில உள்ள சித்திங்க, ஊர்ல இருந்தெல்லாம் எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிருக்காங்க. மயான கொள்ளைய பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே, இங்க மட்டும் இல்ல, வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி நெறையா பேர் வந்திருக்காங்க. நெறையா பேருக்கு இந்த அம்மாவோட அருள் கிடைச்சிருக்கு. நீங்க இங்க வர 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 தான் அத நீங்க உணர்வீங்க. நான் சொல்றத விட நீங்க இந்த கோவிலுக்கு வந்து நீங்க ஒரு தடவ அந்த அம்மாவ வணங்கி பாருங்க. நன்மங்கலத்துல இருக்கிற இந்த அம்மாவ பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா உங்க வாழ்வில மாற்றம் கண்டிப்பா வரும். வராம இருக்கவே இருக்காது. இது அமாவாசை அன்னைக்கும் அம்மாவோட அருள்வாக்கு, அது மாரி பௌர்ணமி அன்னைக்கும் நடக்கும். நீங்க அந்த அம்மாவோட பூஜைய முடிச்சுட்டு அருள்வாக்கு சொல்லுவாங்க. நீங்க என்ன வந்து உங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்களோ, என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.